ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று திருநெல்வேலியில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கிறப்ப அந்த கட் அவுட் வச்சிருந்த கம்பி எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். பட் அதுல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்ல. சின்ன அடி கூட படாம எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. அண்ட் இதுக்காக ஆல்ரெடி பூஜை போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கணும் நம்ம தல அஜித்தா இருக்காங்க. குட் பை அக்லி படம் நம்மளுக்கு செம்மையான விருந்து கொடுக்க போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல ஏகே ஃபேன்ஸ் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அவ்வளவு வெயிட் தாங்காம கீழே சரிஞ்சு விழுந்துடுச்சு. இதனால சோசியல் மீடியால மிகப்பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் ரொம்பவே ஆபத்தான விஷயங்களை செய்யறாங்க. அஜித் சார் நிறைய தடவை சொல்லிட்டாரு, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, என் படத்தை பிடிச்சா வந்து பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, அதுக்காக நீங்க இந்த மாதிரி உயிரை பணைய வச்சு எந்த உதவியும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விபரீதமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு அஜித் சார் நிறைய தடவை கண்டிஷன் போட்டாரு. ரீசெண்டா கூட நிறைய அறிக்கையை வெளியிட்டாரு. என்ன தலன்னு கூப்பிடாதீங்க, கடவுளே அஜித்தேன்னு சொல்லாதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க உழைப்பை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ரேஸ்ல ஜெயிச்சப்ப கூட நம்ம ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு, நீங்க எனக்காக மிகப்பெரிய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம் தான், இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்தை பார்க்கணும், நீங்க உங்க கடின உழைப்பை போட்டு உங்க உழைப்புல நீங்க பெருசா முன்னேறணும், எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்களும் வாழணும், அதுதான் என்னோட ஆசையம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதையும் மீறி ஏகே ஃபேன்ஸ் இப்படி ஒரு செலிப்ரேஷனை கேர்ஃபுல்லா ஆரம்பிச்சும் இப்படி ஒரு முடிவை தந்திருக்கு. கண்டிப்பா அஜித் சாருக்கு இது பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கும். சீக்கிரமே அதை பத்தி அறிக்கை வெளியிடுவாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.